அண்ணா ஓய்வா இருக்கும்போது ஒரு நாள் போனேன், பார்த்துட்டு வாடா காசி அப்படின்னாரு. பார்த்துட்டு அண்ணன் சொல்றது நீங்க சீமான் சொல்றீங்க. சரி, நம்ம ஆட்சியில் வந்துடா தமிழ்நாட்டை பச்சை பசேல்னு போத்துறோம்டா அப்படி என்னை பார்த்தோன்னே அண்ணனுக்கு ஆர்வமா நான் போய் உட்காடுறேன். இன்னொன்னு போயிட்டு இவங்க டாஸ்மார்க்கு முன்னா எங்கேந்திரா வருமானம்னு கேட்பாங்க நம்மளுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பூமி முழுவதுமாக சிம்மக்கருவர் மாதிரிலாம் எடுக்கிறோம்டா, எல்லா ஏரி குளங்கள்லாம் தூய்மைப்படுத்துகிறோம்டா, கதிரவன் ஆற்றலே தெரியக்கூடாது, சூரிய ஒளியே இந்த பூமியில் தெரியக்கூடாதுடா, பச்சையால் போர்த்துறோம்டா, உணவு காடாகிறோம்டா, மூலிகை காடாகிறோம்டா, காய்கறி காடாகிறோம்டா. இது அப்போ வெளிநாட்டில் சுற்றுலாவுக்கு வருவாங்க, அவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கலாம், அந்த வருமானத்தை வச்சு நம்ம மக்களுக்கு நலத்திட்டத்தை செய்யலாம். இப்போ நல்லா எதுக்கு படிக்க சொல்கிறாங்க, நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை எதுக்கு கிடைக்கணும், சம்பாதிச்சு சாப்பிட்ணும். இப்போ பூமி தமிழ்நாடு முழுசுமாக உணவு காடாக இருந்துன்னு வச்சுங்க, இறை கொடுக்க போகுது. ஒரு இயற்கை என்னை படைச்சிருக்கு, எனக்கு தேவையான உணவை படைச்சிட்டு தான் என்னை படைக்கும். எனக்கு தேவையான உணவு இங்கே இல்லைன்னா என்னை படைக்காது, இயற்கை என்னை படைச்சி எடுக்காது. அதான் அண்ணா சீமான் அண்ணா சொல்கிறது மிக ரொம்ப எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ உங்கள் அப்பாவுடைய அந்த தற்சார்பு வாழ்க்கை நீங்கள் இருந்துட்டு இருக்கிறது, அவர் சொல்கிறது எல்லாம் பொருந்தி வருது. ஆமாம், ஆசான் சொன்னது, நம்மாழ்வார் சொன்னது, அப்பாவோட வாழ்வியல், என்னோட வாழ்வியல், அவர் சீமான் பேசுறது, அண்ணன் பேசுறது, மரபு சார்ந்து இயற்கை சார்ந்து அண்ணன் பேசுறது, அண்ணனோட தத்துவ கொள்கை, இது எல்லாமே ஒன்றா இருக்கு. நம்ம அப்படி தானே நினைக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க முதல்ல உணவு காடாக இருந்தால் அப்படி இருக்கும். எல்லா இடத்துலையும் மா, பலா, வாழை, கொய்யா, அது நெல்லி, இதேமாரி காக்கா, பல்லுயிருக்கு உணவாகும், நம்மளுக்கும் உணவாகும், இப்படி இருக்கணும் அப்படின்னா. அப்போ ஆசான் பேசியிருக்காரு, காடு வளர்ப்புன்னு ஒன்று. ஆடு மாடு மனிதர்கள் போகாத இடம் தானாகவே உணவு காடு ஆகிடும். காக்கா குருவி கொண்டு விதையை போட்டு அது கிளம்பிடும். ஆனால் அங்கே ஆடு மாடு மனிதர்கள் போகக்கூடாது, தானாக முளைத்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்ற தேவையில்லைன்னு 50 கொள்கையில் அது வந்துடும். அது